கடன் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. கடன் சுமையிலேருந்து என்னால் மீளவே முடியல. நானும் பல இடங்களில் போய் வழிபாடு செஞ்சு பார்த்துட்டேன். பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு பார்த்துட்டேன். கடன் மேலே கடன் வந்துக்கிட்டே இருக்குது. கடன் சுமையிலேருந்து மீள்வதற்கான வாய்ப்புகளே இல்லையா, கடன்லேருந்து என்னால் மீளவே முடியாதா அப்படின்னு நினைக்கின்ற 12 ராசி நேயர்களுக்குமே இந்த ஒரு வழிபாடை செஞ்சு பாருங்கள். இந்த வழிபாடை மனதார செஞ்சு பாருங்கள். உறுதியாக பூக்கள் மூலமாக நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கேட்க வேண்டிய செயல்பாடுகள் மூலமாக, இறை அருள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ என்ன பூக்கள் மூலமாக வழிபாடு செஞ்சால் உங்களுடைய கடன் பிரச்சனை அடையும் என்று பார்க்கும் பொழுது, செவ்வரளி பூவை நீங்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வாரங்கள் சிவபெருமானுக்கு நீங்கள் செவ்வரளி பூவை வழிபாடு செய்து வரும்பொழுது கடன் சுமை படிப்படியாக உங்களுக்கு குறைவதை நீங்கள் மனதார உணர்வீர்கள். உக்கிர தெய்வமான காளியம்மன், வீரபத்ரர், கற்பசாமி, இந்த தெய்வங்களுக்கெல்லாம் நீங்கள் செவ்வரளி பூவை சாத்தி நீங்கள் மனதார வழிபாடு செய்யும்பொழுது உங்களுடைய எதிரிகளுடைய சூழ்ச்சி நீங்கும். கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் உபாதைகள் ஏற்படும் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம்.